உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மிதுனம் ராசியின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசியில் குருவும் சந்திரனும் இணைந்து குருச்சந்திர யோகத்தை உருவாக்குகிறார்கள். உங்கள் ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. வளர்ச்சி பாதைக்கு நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புனித பயணம் அதிகரிக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான குரு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் தொழில் வளர்ச்சியும் கூடுதல் லாபமும் வந்து சேரும். துலாம் ராசியில் புதன். புரட்டாசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்துக்கு வருவது யோகம்தான். பிள்ளைகளின் கல்வி நலன் கருதியும் எதிர்கால முன்னேற்றம் கருதியும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் தடைப்பட்ட மங்கள நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெறும். கரைந்த சேமிப்புகள் நிலையில் ஈடுகட்டுவீர்கள். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் ஆர்வம் கூடும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். கடகத்தில் குரு. புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு செல்கிறார். அதிசார கதியில் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமும் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் உச்சம் பெறும் இந்த நேரத்தில் கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். குருவின் பார்வைக்கு பலன் அதிகம் என்பதால் எதிர்பார்ப்புகள் இக்காலத்தில் எளிதில் நிறைவேறும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இதுவரை அடிக்கடி ஆரோக்கிய குறைபாட்டால் அவதிப்பட்ட நீங்கள் இப்பொழுது உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். உயரதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். கொடுக்கல் வாங்கல்களில் தாராளம் காட்டுவீர்கள். வளர்ச்சிக்கு உறுதுணையாக பிற இனத்தவர்களின் அறிமுகமும் கிடைக்கும். மூடிக்கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழாக்களை நடத்துவீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாறும் முயற்சி கூட கைகூடும். சனி வக்கரம். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசியை பொறுத்தவரை 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அஷ்டமாதிபதியான அவர் வக்கரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பாகியாதிபதியாகவும் சனி விளங்குவதால் தொழிலில் சில குறுக்கீடுகள் வரத்தான் செய்யும். தொல்லை தரும் எதிரிகளின் பலம் கூடும். உற்றார் உறவினர்களில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலக நேரிடும். கடமையை செவ்வனே செய்ய இயலாது. புதிய முயற்சிகளை பலமுறை செய்த பிறகுதான் வெற்றி காண முடியும். பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும் நேரம் இது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. கலைஞர்களுக்கு முன்னேற்ற பாதையில் சில குறுக்கீடுகள் வரலாம். மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்பச் சுமை கூடினாலும் அதை சமாளிப்பீர்கள். தேவையான நேரத்தில் உங்கள் தேவைக்குரிய பணம் கைகளில் வந்து சேரும். பரிகாரம். இம்மாதம் குரு பகவான் வழிபாடு நன்மைகளை வழங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.